அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி இருவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவனத்தில் இருந்து இந்த பூமிக்கு இறக்குறான். இறக்கிய பின்பு அவங்க 2 பேருக்கும் நிறைய குழந்தைகள் பிறக்கின்றன. அந்த குழந்தைகள்ல இருந்து 2 ஆண் மகன்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறி நமக்கு அதன் மூலமாக ஒரு சில படிப்பினைகள் நம்மளுக்கு கற்றுத்தர்றான். என்னன்னு சொன்னால், நீங்கள் சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயம் 27லேருந்து 31 வசனம் வரைக்கும் நீங்கள் அந்த வரலாற்று குறிப்புகளை நீங்கள் பார்க்கலாம். என்ன, 2 மகன்களுக்கு மத்தியில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்குது. அந்த கருத்து வேறுபாடில் முற்றுப்புள்ளையாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீங்கள் 2 பேரும் குர்பானி கொடுங்க, அந்த குர்பானியில் யாருடையது அல்லாஹ் சுப்ஹானஹு ஏற்றுக்கொள்கிறானோ அவர் தான் வெற்றி பெற்றவர் இந்த விஷயத்தில் அப்படி சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அப்படி சொல்ல போகும்போது 2 பேருமே குர்பானி கொடுக்குறாங்க. ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஏனதோனானு, அதாவது அல்லாவுக்கு ஏன்னா குர்பானி அல்லாவுக்கான கொடுக்குறோம் இல்லையா, அதுக்காக சொல்லிட்டு ரொம்ப இறையச்சத்தோடு ரொம்ப கட்டுப்பாடோடு சிறந்த விஷயத்தை கொடுக்கணுங்கக்கூடிய விஷயம் இல்லாமல் ஏனோதானு ஏதோன்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் மற்றொரு இருக்கின்றார், அவர் அல்லாவுக்காக இதை நம்ம கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ரொம்ப நேர்த்தியாக அழகான முறையில் இறையச்சத்தோடு அதை குர்பானி கொடுக்குறார். கொடுத்ததுக்கு பின்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 2 பேரெல்லாம் யார் அந்த இறையச்சத்தோடு கொடுத்தாரோ, ரொம்ப பார்த்து நல்ல சிறந்த விஷயமா பார்த்து கொடுக்கணும் அல்லாஹ் குர்பானி சொல்லி சிறந்ததாக கொடுத்தாரோ அவர் வெற்றி பெறுகிறார். அந்த வசனத்துடைய முடிவில் அல்லாஹ் சொல்லியிருப்பான், இன்னமா யதகப்பலல்லாஹு மினல் முத்தகீன் 5வது அத்தியாயத்தில் 27வது வசனம். அப்போ இதில் என்ன சொல்கிறான்ல, அதாவது அவர் சொல்லியிருப்பார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வதெல்லாம் முத்தகீன்கள் இறைச்சம் உடையவர்களுடைய விஷயத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி காமிச்சிருப்பான். அப்போது இப்படி நடந்ததுக்கு அப்புறம் 2 பேர் ஒரு குர்பானி கொடுத்தாலும் ஒருத்தருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படலை, இன்னொருத்தருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படுது. அதன் பிறகு அந்த சகோதரர் கோவப்படுறாரு. யாரு, இந்த மற்ற சகோதரன் மீது பொறாமைப்பட்டு உன் குழந்தை மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுட்டான்னு சொல்லிட்டு நான் அவனை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொன்னதுக்கப்புறம் அந்த மற்றொரு சகோதரர் சொல்றாரு, குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த சகோதரர் சொல்றாரு, நீ என்னை கொல்ல நினைச்சா கூட நான் உன்னை கொல்ல போக மாட்டேன், ஏன்னா நான் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகின்றேன், நான் உன்னை கொல்ல போக மாட்டேன், நீ என்னை கொன்று விட்டாய் என்று சொன்னால் என்னுடைய பாவசுமையும் உன்னுடைய பாவசுமையும் சேர்த்து நீ தான் சுமப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி காமிப்பார். புரியுதா? அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா, இந்த சம்பவத்திலிருந்து அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அதே மாதிரி கொல்லவும் செஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் அந்த சகோதரர் குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த சகோதரனை கொன்றுடுறாரு. கொன்னதுக்கு அப்புறம் ஒரு காகத்திலிருந்து படிப்பினை பெற்று காகம் எப்படி தன்னுடைய மற்ற காகத்தினுடைய பிரேதத்தை எப்படி புதைக்குதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய சகோதரனுடைய சடலத்தை புதைக்கிறார். அப்போ இந்த சம்பவத்திலேருந்து நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்குது. முடிந்தால் இதனுடைய தஃப்சீரை நீங்கள் எடுத்து படிச்சு பாருங்க. இதில் மெயினாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் இன்னமா யத்தகப்பலல்லாஹு மினல் முத்தகீன், அல்லாஹ் இறையச்சம் உடையவர்களுடைய இபாதத்துகளை தான் ஏற்றுக்கொள்வான். அப்போ நம்மளுடைய தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் எந்த நன்மையான அமல்களாக இருக்கட்டும் அதில் இறையச்சத்தோடு கலந்த இபாதத்தா இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வான். ஃபர்ஸ்ட் அந்த இறையச்சத்தை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த கொடிய நோயாகிய பொறாமை இந்த இடத்துல தலை தூக்கியது என்ன, பொறாமை. அந்த பொறாமையின் காரணத்தால் தன்னுடைய கூட பிறந்த சகோதரனை கொல்றதுக்காக வேண்டி அவனுடைய உள்ளம் தூண்டியது. நம்முடைய உள்ளத்துல இந்த பொறாமை அந்த பண்பு இருக்குது என்று சொன்னால் அதை உடனடியாக அல்லாஹ்விடத்தில் மன்றாடி அதை கலைந்து விடுவோம். அது மிகப்பெரிய ஒரு வழிகேட்டில் நம்ம கொண்டு சேர்த்துரும். எனவே இந்த பொறாமைத்தன்மையை நம்ம போக்கி இறையச்சத்தோடு நம்முடைய அமல்களை இந்த ரமலான் மாதத்தில் மட்டுமல்லாமல் ஏனைய நாட்களிலும் அந்த இறையச்சம் கலந்த இபாதத்துக்களை செய்யக்கூடிய நல்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.